காங்கிரஸ் தொடர்ந்து வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்கப்பா, இந்த சட்டப்பேரவைக்கு ஒரு 100 ஆண்டுகள் மரபு இருக்கு, அதை பின்பற்றுங்க, அதை ஃபாலோ பண்றதுல என்ன இருக்குது? முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து, பின்னாடி தேசிய கீதம், இதுதானே மரபு. இது என்ன நீங்க திரும்ப புதுசா ஒன்று மாத்த சொன்னா சரியா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்களுடைய மரபு, இந்த அவையினுடைய மரபு, கவர்னர் உரையின் போது முதலிலே தமிழ் தாய் வாழ்த்து, நிறைவாக தேசிய கீதம் என்று தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியாக இவர் அதே மாத்தி முதல்ல தேசிய கீதம் பாடல என்கிற, பாட முடியாத, பாடுவது மரபில்லை என்று சொன்ன பிறகும் அவர் திருந்த வேண்டும். இல்லை என்றால் அவர் அவைக்கு வராமலே போக வேண்டும். ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இவர் நடந்து கொள்வது, இது ஏதோ வெளிநடப்பு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமான ஒரு மாண்பு நிறைந்த இந்த அவையை புறக்கணிக்கிற வேலையை, இந்த அவையை சீர்மைப்படுத்துகிற வேலையை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிற ஒரு வேலையை ஒரு ஆளுநர் டெல்லியினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதை வன்மையாக நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம்.